guys, இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு I'm gonna make something. I'm gonna try a new recipe. So the mushrooms. So basically we always make it with prawns, and at this time I'm gonna make it a bit vegetarian type. So நான் வந்து இதை யூஸ் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி வந்து I'm gonna make ghee rice with garlic, butter, mushroom. So let's get started. So I'm gonna add few teaspoons of corn flour to my mushrooms. So அதுக்கு அடுத்து நம்ம வந்து I'm gonna add மைதா ஆட் பண்ணிவிட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. ஸோ மைதா ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி 1.5 டீஸ்பூன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சால்ட் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு ரெக்வயர்ட் அமௌண்ட் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விடாமல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தண்ணி விடாமல் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு கிளறி விட்டுற மாதிரி சூப்பராக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆனால் கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவர் போல் அப்படி மேரினேட் பண்ணி விட்டுடலாம். நல்லாவே இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ மேரினேட் பண்ணியாச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ கூட எனக்கு ரொம்ப அதிகமாகவே தெரியுது ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக பண்ணேன்னா அதெல்லாம் மைதா சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சமாக ஒரு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூடாக இருக்க மாதிரி தெரியுது, பார்க்க சூடாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ 1-2 போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? அதை ஃபென்டாஸ்டிக்குங்க, உண்மையாக வந்திருக்கோம். எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் போட்டுக்கோங்க. நான் பெப்பர் கொஞ்சம் கம்மியாக மைல்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி செம்மையாக வந்து இது மாதிரி பொரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உருக்கி வர ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆகிட்டு அதுக்கடுத்து க்ரீன் சில்லியும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறம் பால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பால் இல்லை, ஸோ அதனாலே இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பிகாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டேன். லம்ஸ் வராமல் கிண்டினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு இப்போ சால்ட் உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். பெப்பருமே நான் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற ஸ்டேஜில் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுங்க. க்ரீமியான
வச்சுருந்த மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து செம்மையான க்ரீமியான பட்டர் கார்லிக் மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீ ரைஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதாவது நான் வித்தியாசமான ஸ்டைலில் வந்து கீ ரைஸ் வைப்பேன். ஸோ அதை எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி வந்து புதினா கொத்தமல்லி போட்டுட்டு அதோட இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி க்ரீன் சில்லியும் சேர்த்துட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு குக்கரில் இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. பட்டுக்கிராம்பு சோம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பும் நான் சேர்த்துட்டேன். ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாக அப்புறம் வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடலாம்.